செலவுக்கு ஒரு 25 தாங்க போன் போட்ட வாசனிடம் கரார் காட்டிய எடப்பாடி. பாஜகவை கை காட்டிய அதிமுக. அதிமுக கூட்டணியில் 5 இடங்களை பெற்றுள்ள தமாக தலைவர் வாசன் எடப்பாடி பழனிசாமியிடம் தேர்தல் செலவு தொடர்பாக நீண்ட நேரம் போனில் பேசிய சங்கதிகள் தற்போது தெரியவந்துள்ளது. வாசன் வைத்த கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி நிராகரித்திருப்பதாக தமாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக கூட்டணியில் வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம் ஆகிய 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இந்த 5 தொகுதிகளிலும் பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறது தமாக. துவக்கத்தில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வாசனை வலியுறுத்தினார் எடப்பாடி. இதற்கு ஒப்புக்கொள்ளவும் செய்தார். அதே சமயம் இதனை அறிந்த பாஜக தலைமை வாசனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தாமரை சின்னத்தில் போட்டியிட சம்மதிக்க வைத்தது. இதற்கு எடப்பாடியிடமும் என்ஓசி பெற்றது பாஜக. இந்த நிலையில் 5 தொகுதிகளில் போட்டியிடும் தமாக ஒட்டன்சத்திரத்தில் அமைச்சர் சக்கரபாணியையும், ஈரோடு மேற்கில் முத்துசாமியையும், ராணிப்பேட்டையில் அமைச்சர் காந்தியின் மகன் வினோத் காந்தியையும் எதிர்கொள்கிறது. இந்த தொகுதிகளில் அமைச்சர்களையும் அமைச்சரின் வாரிசையும் எதிர்த்து ஜெயிக்கிறோமோ இல்லையோ எதிர்ப்பதற்குரிய பணபலமாவது வேண்டும் என்று வாசனிடம் அக்கட்சியினர் விவாதித்தனர். தமாக வேட்பாளர்களும் தேர்தல் செலவுக்கு நீங்கள்தான் உதவ வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு எடப்பாடியை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் வாசன். அப்போது 3 தொகுதிகளில் திமுகவின் பணபலம், அதிகார பலம் கொண்ட ஜாம்பவான்களை எதிர்கொண்டாலும் 5 தொகுதிகளுமே எங்களுக்கு மிக போராட்டம்தான். 5 தொகுதிகளிலும் கணிசமாக தேர்தல் செலவுக்கான தொகையை செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. அப்போதுதான் சமமான போட்டியை ஏற்படுத்த முடியும். அதனால் தொகுதிக்கு 5 என்று 25 கொடுத்து உதவ வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். அதற்கு இதோ பாருங்கள் வாசன், இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டிருந்தால் தேர்தல் செலவுகளை அதிமுக ஏற்றுக்கொண்டிருக்கும். அதுதான் நடக்கலையே. தாமரையில் நிற்கிறீங்க, டெல்லியிடம் கேளுங்க. டெல்லியிடம் இல்லாத பணமா என்று சொல்லி ஹெல்ப் பண்ண மறுத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. இதனால் செய்வதறியாமல் திகைத்த வாசன் தற்போது பாஜகவின் தேசிய தலைமையை அணுகியுள்ளாராம். இது பற்றி பாஜக தரப்பில் விசாரித்த போது, தேர்தல் செலவுகளுக்கான நிதி இன்னும் எங்களுக்கு விடுவிக்கப்படவில்லை, விரைவில் வந்து சேரும். நேரடி பாஜக வேட்பாளர்களுக்கும் தாமரையில் நிற்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து பணம் தரப்படும். ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு சேர வேண்டிய தொகையை அக்கட்சி தலைமையிடம் ஒப்படைக்கப்படுமா, இல்லை அவர்களுக்கான செலவுகளையும் எங்களிடமே ஒப்படைத்து கவனித்துக் கொள்ள சொல்லப்படுமா என்பது தெரியவில்லை. இனிதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும் என்கிறார்கள்.